ஸ்கொயர் ரூட். இப்போ கியூப் ரூட்டுக்குள்ள நமக்கு எவ்வளவு டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 2 4 6 7 டிஜிட்ஸ். லாஸ்ட் டிஜிட் 6 அப்படின்னு சொன்னா ஆன்சர் நமக்கு 6ல தான் கம்ப்ளீட் ஆகும். கியூப் ரூட் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் நாம எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் நம்ம ரேஞ்ச் பார்த்தா போதும். 15 கியூப் 3375, 16 கியூப் 4096. இப்போ இதுக்குள்ளதான் நமக்கு இந்த 3796 இருக்கு. அப்ப நமக்கு from value 15 next plus 2468. லாஸ்ட் டிஜிட் 8 அப்படிங்கிறதுனால ஆன்சர் எதுல நமக்கு கம்ப்ளீட் ஆகும்னா 2ல தான் ஆன்சர் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ கியூப் ரூட் எடுக்கிறோம்னா லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்க வேண்டாம். இப்போ நாம ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூபோட ரேஞ்ச் 5 டிஜிட்ல வரணும். 5 டிஜிட்ல வரணும்னா 22 ஓட கியூப் 10648, 23 ஓட கியூப் 12167. இப்போ நமக்கு இந்த 10941ங்கிறது 22 ஓட கியூப்ல இருந்து 23 ஓட கியூபுக்குள்ள தான் இருக்கு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 22ங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். அடுத்து மைனஸ் 38416. 6 ன்னு சொல்லும்போது லாஸ்ட் டிஜிட் வந்து 6. ஆன்சர் நமக்கு ஒன்று 4ல கம்ப்ளீட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஆன்சர் 6ல கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்க வேணும். இப்போ 384 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஸோ 190 ஓட ஸ்கொயர் 3600, 200 ஓட ஸ்கொயர் 40000. இப்போ 190 இருந்து 200 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 4க்கு முன்னாடி 19 ஆட் பண்ணிக்கோங்க, 6க்கு முன்னாடி 19 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 194 196 நமக்கு தெரியணும். அப்போ 195 ஓட ஸ்கொயர் ஸோ 25 19 20 ஸோ 0 18 ஸோ 380. இப்போ இந்த வேல்யூவோட உள்ள இருக்கிற வேல்யூ நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ ஆன்சர் 196. ஸோ இப்போ 196ங்கிறது வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 156 பிளஸ் 222 மைனஸ் 196. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி அதோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 8 7 3 2 17 சொல்லும்போது 8 182 அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் percentage. 85 5/7%. Perfect fraction 6/7 into 9317 plus 28 56% 2/7 after multiplication 12096. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே பர்சன்டேஜுக்குன்னு தனியாக ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 7 எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 9ல 1 டைம் ரிமைனிங். ஸோ 3 டைம்ஸ் 1 டைம். 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, 18 ரிமைனிங் 1, 18 19 ரிமைனிங் 1, 7986 ப்ளஸ் 7 எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 12ல 1 டைம், 7 times, 2 times, 8 times. 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 16 ரிமைனிங் 1, 4 1 5, 14 ரிமைனிங் 1 3. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 12 ரிமைனிங் 1, 14 ரிமைனிங் 1, 14 ரிமைனிங் 1, 11,442. So option number 4. Next sum. 164 into 4725 divided by 225 equal to question markல power value 2 கொடுத்திருக்காங்க -37. First division complete பண்ணிடலாம். 164 into 225 வந்து 4725ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 225 21 டைம் equal
கொஸ்டின் மார்க் மேல ஸ்கொயர் வேல்யூ எடுக்கலாம். இந்த -37. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 1640 1640 164. So 4 10 14 remaining 1 12 14 remaining 1 3444. 37 equal to இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 37 பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 11 remaining 1 8 4 3 3481 equal to question mark மேல பவர் வேல்யூ 2. இந்த பவர் வேல்யூ ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்ட் வேல்யூ 59 ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் சம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 100 10s அதுக்கப்புறம் சிங்கிள் நம்பர். thousands 14,000 plus 14,000 minus 1,000 13,000 plus 13,000 minus 11,000 13,000 minus 11,000 2,000 2,000 plus 23,000 25,000 25,000. இந்த பிளஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எடுத்தெல்லாம் வந்து எழுத வேண்டாம், அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். 8,000 நீங்க 25,000ல 8,000 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 17,000. நெக்ஸ்ட் 100 400 minus 200 plus 200 plus 200 minus 100 plus 100 plus 100 plus 400 plus 500 plus 500. இந்த 400 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ். அப்போ 500 minus 400 plus 100 plus 100. Next 10s. 70 minus 10 60. 60 minus 30 plus 30 plus 30 plus 70 100. 100 இந்த 70 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ். 100 minus 70 30. அடுத்தது single digit. 3 minus 6 minus 3 minus 3 minus 7 minus 10 minus 10 plus 7 minus 3. இந்த plus 3 equal to இந்த பக்கம் வரும்போது minus minus 3 minus 3 minus 6. அப்போ 30 ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 24. 17,124. So 4 2 1 7 1. 17,124ங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் 185% ஆஃப் 400. இப்போ இதோட கால்குலேஷன் நம்ம எப்படி எடுக்கணும்னா 100% வேல்யூ வந்து 400. அப்போ 200% வேல்யூ 800. இப்போ நம்ம 200% வேல்யூ தான் 800. நம்ம இதுல இருந்து 15% சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 185% கிடைக்கும். அப்போ 15% இதுல எவ்வளவுங்க 60. 60 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 740 அப்படிங்கிறது 185% ஆஃப் 400 plus 35% ஆஃப் 240. 10% வேல்யூ 24. 10% 24 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 72. So 5 times 24, half value 12. So 72 plus 12 84. X by 100 into 1648. 740 plus 84. 4 12 remaining 1 824. இந்த டிவிஷனா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனா மாறும், மல்டிப்ளிகேஷனா இருக்கிறது டிவிஷனா மாறும். அப்போ 100 divided by 1648 equal to question 82400 1648. 1648 5 times 40 0 remaining 4, 20 24 remaining 2, 30 32 remaining 3, 8240. 8240 5 times 8240. இப்போ டைரக்டா 50 டைம்ஸ் வருதுங்க. ஸோ
So option number 3. Next question. Perfect square and perfect cube. Approximate value. Square and cube value வந்து நீங்க minimum அதாவது ஸ்கொயர்ல 99 வரைக்கும் கியூப்ல ஒரு 30 வரைக்கும் வந்து படிச்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நாம ஷார்ட்கட் எடுத்துட்டு இருக்க முடியாது. வேல்யூ தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல அப்பவே ஆன்சர் கொடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5329 அப்படிங்கிறது 73 ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 73 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4489 67 ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 67 question mark minus cube root of 2744. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2747 னு கொடுத்திருக்காங்க. 2744 14 ஓட cube. அடுத்து plus cube root of 1728 12 ஓட perfect cube. 12 73 minus 67 6. இந்த மைனஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 14 பிளஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 12. ஸோ 20 minus 12 ஆன்சர் 8. ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் சம். அப்ராக்சிமேட் வேல்யூ 73,425 அரௌண்ட் பண்ணிக்கலாம் மைனஸ் 33,267 இது ரவுண்ட் பண்ணிக்கலாம் மைனஸ் 22,418 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 17,650 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிக்கோங்க இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,024 11,025 105 ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 105 equal question. So இப்போ 73,000 minus 33,000 remaining 40,000 plus 40,000 minus 22,000 18,000 plus 18,000 minus 17,000 plus 1,000. அடுத்து hundreds plus 400 minus 200 plus 200 plus 200 minus 400 minus 200 minus 200 minus 600 minus 800 minus 800 அப்ப remaining 200. அடுத்து tens 20 plus 20 minus 60 minus 40 minus 40 minus 10 minus 50 minus 50 minus 50 minus 100 100 minus பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 100. next single list 5 minus 7 minus 2 minus 2 minus 8 minus 10 so minus 10 so 90. நமக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இந்த பிராக்கெட் இருக்கிறதுக்கு உண்டான ஃபைனல் வேல்யூ 90 into 105. So 9,000 90 into 5 450 9,450 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் சம் அடிஷன். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியான லாஜிக்கில் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்குண்டான லாஜிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணால் செகண்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 2ஆல மல்டிபிள் பண்ணால் தேர்ட் நம்பர், தேர்ட் நம்பர் 2ஆல மல்டிபிள் பண்ணால் ஃபோர்த் நம்பர். இப்படி நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்படி 2ஆல மல்டிபிள் பண்ணி அடுத்த நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம இதுக்குண்டான சொல்யூஷன் கொண்டு வரணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 21,056 இதை 2ஆல மல்டிபிள் பண்ணிப்போம். 12 remaining 1 10 11 2 4 42,112. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா 329
இதோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 12 அப்படின்னு சொல்லும்போது 3, 10 சொல்லும்போது 8, 10 சொல்லும்போது 7, 1, 41,783 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3.